அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். செந்தமிழ் சொற்பொருட்களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் இளங்குமாரனார். இந்தியாவில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறுகிறது. 9வது தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டி சென்னையில் தொடங்குகிறது. பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் நிஷி கோரியும் மகளிர் பிரிவில் கரோலினா பிளிஸ்கோவாவும் பட்டம் வென்றனர். மகளிர் தேசிய குத்துச்சண்டை போட்டியில் 68 கிலோ எடைப்பிரிவில் அசாம் வீராங்கனை லவ்லினா போர்கேவாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் சிம்ரஞ்சித் கவுரும் தங்கப்பதக்கம் வென்றனர். மலேசிய மன்னர் சுல்தான் முகமது தனது பட்டத்தை துறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஓட்டுநர் உரிமத்துடன் ஆதாரை இணைப்பது விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று மத்திய சட்டம் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த மாநில மக்களுக்கு போதிய இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. அதன் தலைவர் பேஸ் ரூபா. தென்னிந்திய நாணயவியல் சங்க மாநாடு சென்னையில் நடைபெறுகிறது. இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு கொடுக்கப்பட்டது. உலகிலேயே மிகப்பெரிய காகித ஆலை ஆந்திராவில் ராமையாப்பட்டினம் என்ற பகுதியில் அமைய உள்ளது. பபுக் புயலுக்காக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மஞ்சள் அறிக்கை விடப்பட்டுள்ளது. ACI ஏசியா காம்படிட்டிவ்னஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டுள்ள ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்கில் ஆந்திரா மாநிலம் முதல் இடத்தை பிடித்துள்ளது. அடல் சோலார் கிருஷி பம்ப் யோஜனா என்ற திட்டத்தை மகாராஷ்டிரா மாநிலம் செயல்படுத்தி உள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். 71 ஆண்டுகளுக்கு பின் எந்த நாட்டில் முதல் முறையாக கிரிக்கெட் டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது? ஸோ 71 ஆண்டுகளுக்கு பின் எந்த நாட்டில் முதல் முறையாக கிரிக்கெட் டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் 71 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் நம்ம இந்தியா வந்து அந்த ஆஸ்திரேலியா நாட்டில் போய் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அதாவது 1947 நம்ம இந்தியா வந்து அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாண்டு தான் வர்றாங்க. ஆனால் ஒரு டைம் கூட ஜெயிச்சது கிடையாது. இந்த டைம் அதாவது இந்த வருடம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த கிரிக்கெட் போட்டியில் வந்து தொடர் நாயகன் விருது வந்து யாரு கொடுத்தாங்க அப்படின்னா புஜாரா. மேன் ஆஃப் த சீரியஸ் வந்து புஜாராவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார்? ஸோ தமிழகத்தில் தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன். ஸோ கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையன் தான் இப்போ இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் செயல்படுகிறார். இதுக்கு முன்னால் இந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ணா ரெட்டி வந்து அவரோட பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த அமைச்சர் KA செங்கோட்டையன்கிட்ட கூடுதலாக இந்த பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குது. இந்த பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு வந்து சிறை தண்டனை வந்து விதிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. பொது பிரிவினரில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய கல்வி வேலை வாய்ப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஸோ பொது பிரிவினரில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 10% இடஒதுக்கீடு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்து மேற்கொள்ளணும். அதாவது அரசமைப்பு விதி 15, 16 இந்த 2 விதியில் வந்து சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படணும். எப்போ மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு அவைகளிலும் இந்த சட்ட திருத்த மசோதா வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சட்ட திருத்தம் வந்து பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அவையிலையும் 3/2 பங்கு உறுப்பினர்கள். ஸோ 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு கொடுக்கறது வந்து சட்டமாக மாறும்.
அதுவும் எந்த சட்ட திருத்தம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அரசமைப்பு சட்டம் 15-16 வந்து சட்ட திருத்தம் பண்ணுவாங்க. இந்த 15 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயம், சாதி, பால், இனம் மற்றும் நிறம் அடிப்படையில் எவரையும் வேறுபடுத்தக்கூடாது. ஸோ இது வந்து 15 சொல்லுது. 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பணி மற்றும் வேலைவாய்ப்பு நியமனங்களில் சம வாய்ப்பு உரிமை அளித்தல். ஸோ இந்த 2 விதிகளில் தான் இவங்க வந்து சட்ட திருத்தம் மேற்கொள்வாங்க. இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் ஆண்டுக்கு 8 லட்சத்துக்கும் குறைவான வருமானம், ஸோ ஆண்டுக்கும் 8 லட்சத்துக்கும் குறைவான வருமானம் உடையவர்கள் எல்லாமே வந்து இந்த 10% இடஒதுக்கீடுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் உடையவர்கள், ஸோ 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் உடையவர்கள் இவங்களும் தகுதியானவங்க. இந்த 2 இதுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா, அதாவது 8 லட்சத்துக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க தகுதி இல்லை. அடுத்து 5 ஏக்கருக்கும் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் அவங்களும் இந்த 10% இடஒதுக்கீடு வந்து வராது. விவகாரத்து கோருவதற்கான காரணங்களில் இருந்து எந்த நோயை நீக்க வழிவகுக்கும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ விவகாரத்து கோருவதற்கான காரணங்களில் இருந்து எந்த நோயை நீக்க வழிவகுக்கும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுநோய். ஸோ தொழுநோய் விவகாரத்துக்கு கோருவதற்கான ஒரு காரணம் வந்து தொழுநோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தை வந்து நீக்கிறதுக்காக ஒரு சட்ட திருத்த மசோதா வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. தனிநபர் சட்ட திருத்த மசோதா 2018 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஸோ வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா. ஸோ இவங்க தான் வங்கதேசத்தோட பிரதமராக, அதாவது புதிய பிரதமராக 4வது முறையாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இவங்களோட கட்சி என்ன கட்சி அப்படின்னா அவாமி லீக் கட்சி. ஓகேங்களா. இந்த அவாமி லீக் கட்சி சார்பில் தான் இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. வங்கதேசத்தில் கடந்த 30ஆம் தேதி வந்து 11வது பொதுத் தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு. அதில் ஷேக் ஹசீனா வந்து மொத்தம் உள்ள 300 இடங்களில் 288 இடங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ இதுதான் அதிகபட்சமாக வெற்றி பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வங்கதேச அதிபர். ஸோ வங்கதேச அதிபர் யார் அப்படின்னா முகமது அப்துல் ஹமீது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது முதலமைச்சர் பழனிசாமி நாட்டு கோழி குஞ்சு திட்டத்தை எந்த சட்டமன்ற பேரவை விதியின் கீழ் அறிவித்தார்? ஸோ கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது முதலமைச்சர் பழனிசாமி நாட்டு கோழி குஞ்சு திட்டத்தை எந்த சட்டமன்ற பேரவை விதியின் கீழ் அறிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. ஸோ இது வந்து அரசியலமைப்பு விதி கிடையாது, சட்டமன்ற பேரவை விதி 110 கீழே இந்த நாட்டுக்கோழி வழங்கும் திட்டத்தை வந்து முதலமைச்சர் பழனிசாமி வந்து அறிவிச்சிருந்தார். இந்த நாட்டுக்கோழி வழங்கும் திட்டம் வந்து ஜனவரி 10 தொடங்கி வைக்கிறாரு. ஸோ ஜனவரி 10 தொடங்கி வைக்காரு. ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 77,000 பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு 50 நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கும் திட்டம் தான் இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் பழனிசாமி வந்து ஆல்ரெடி, அதாவது சட்டப்பேரவை தொடரில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 110 விதியின் கீழே வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 110 விதி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அவசரமாக அறிவிப்பு வெளியிட வேண்டுமானால், ஸோ பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அவசரமாக அறிவிப்பு வெளியிட வேண்டுமானால் அதை விதி எண் 110 கீழ் அறிவிக்கலாம். ஸோ சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் அறிவிக்கலாம். இந்த விதி கீழே அறிவிச்சாங்க அப்படின்னா விவாதம் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த 110 அப்படிங்கிறது வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 110 கீழே தான் இந்த நாட்டு கோழி குஞ்சு வழங்கும் திட்டத்தை வந்து முதலமைச்சர் பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்கிறாரு. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் இருக்கும் என்று மத்திய புள்ளியியல் அலுவலகம் கணித்துள்ளது. ஸோ நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் இருக்கும் என்று மத்திய புள்ளியியல் அலுவலகம் கணித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2. ஸோ 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய புள்ளியியல் அலுவலகம் வந்து கணிச்சிருக்குது. உதான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ உதான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016, அதாவது அக்டோபர் 2014 இந்த உதான் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக வந்த நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் 111 மார்க்கங்களில் விமானங்களை இயக்க 15 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸோ 3ஆம் கட்டமாக வந்து 111 மார்க்கங்களில் 15
விமான நிறுவனங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க விமானங்களை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2017 வந்து உதான் ஃபஸ்ட்டு ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 நிறுவனங்கள் வந்து 128 வழித்தடங்களில் வந்து விமான சேவை வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த உதான் திட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவோட சாதாரண குடிமகனும் விமானத்தில் வந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது தான் இந்த உதான் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உதான் திட்டத்தின் கீழே 1 மணி நேரத்துக்கு விமானத்தில் பயணம் செய்ய 2500 ரூபாய், ஸோ குறைந்தபட்சமாக 2500 ரூபாய் வந்து விதிச்சிருக்கிறாங்க. உதான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, உதே டேஷ் கா ஆம் நாகரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உதே டேஷ் கா ஆம் நாகரிக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அப்படின்னு சொல்லலாம், ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம், அதாவது RCS அப்படின்னாலும் இந்த உதான் திட்டத்தை தான் சாரும். ஓகேங்களா, ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். ரயில் கும் சேவா என்ற செயலியை எந்த ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது? ஸோ ரயில் கும் சேவா என்ற செயலியை எந்த ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் சென்ட்ரல் ரயில்வே. ஸோ நார்த் சென்ட்ரல் ரயில்வே தான் இந்த ரயில் கும்ப சேவா அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் பிரயாக்ராஜில் கும்பமேளா நடக்குது. ஸோ அதுக்காக இந்த ஸ்பெஷாலிட்டிக்காக, அதாவது ட்ரெயின் வசதியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரயில் கும் சேவா வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 76வது கோல்டன் குளோப் விருதுகள் 2019 சிறந்த நடிகர் விருது வென்ற நடிகர் யார்? ஸோ 76வது கோல்டன் குளோப் விருதுகள் 2019 சிறந்த நடிகர் விருது வென்ற நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமி மலக். ஸோ ரமி மலக் தான் சிறந்த நடிகர் விருது வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 76வது கோல்டன் குளோப் விருதுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்கார் விருதுக்கு அப்புறம் மிக உயரிய விருதாக கருதப்படுற ஒரு விருது தான் கோல்டன் குளோப் விருது அப்படின்னு சொல்லலாம். இந்த 76வது கோல்டன் குளோப் விருதுகள் வழங்கும் விழா வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் நடந்திருக்குது. இதில் அதிகபட்சமான விருதுகள் வந்து எந்த திரைப்படத்துக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொஹீமியன் ராப்சடி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு வந்து இந்த அதிகப்படியான விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த இயக்குனர் மற்றும் பார்க்கலாம். ஸோ சிறந்த நடிகர் யார் அப்படின்னா ரமி மலக் அப்படிங்கிறவங்க. சிறந்த நடிகை யார் அப்படின்னா கிளென் க்ளோஸ் அப்படிங்கிறவங்க. அடுத்து சிறந்த இயக்குனர் யார் அப்படின்னா அல்போன்சா க்ரௌன் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் அதாவது திரைப்படத்தில் சிறந்த நடிகர், நடிகை, இயக்குனர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அந்த அமெரிக்காவில் சிறந்த தொலைக்காட்சி தொடர்களுக்கும் இந்த விருது வந்து கொடுப்பாங்க. சிறந்த தொலைக்காட்சி தொடர் நடிகர், நடிகைகளுக்கும் இந்த விருது வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நிறையா வந்து இருக்கும். அடுத்து இந்தியன் பனோரமா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கு நடைபெற்றது? ஸோ இந்தியன் பனோரமா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி. ஸோ டெல்லியில் தான் இந்த இந்தியன் பனோரமா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடைபெற்றது. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்த்தலாம். உலக பொருளாதார மாநாடு 2019 எங்கு நடைபெற உள்ளது? ஸோ உலக பொருளாதார மாநாடு 2019 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா, சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்து நடைபெற உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா, ஹரியானாவில் ஷாஜார் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது. இன்றைய கேள்விகள், அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் மகளிர் கிரிக்கெட் அணி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்தியாவின் மகளிர் கிரிக்கெட் அணி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.